Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் cbse how do organisms reproduce அப்படிங்கிற லெசனில் இருக்கக்கூடிய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேசிக்கலாக ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலிமா தான் பிறக்கிறோம். நம்ம பிறந்தது, நம்ம அப்பா அம்மா பிறந்தது எல்லாமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். We are also familiar with modes of reproduction that depends on the involvement of two individuals before a new generation can be created. அதாவது நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக இருப்போம், கொஞ்சம் நமக்கு தெரியும். அதாவது ஒரு நியூ ஜென்ரேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி 2 இண்டிவிஜுவல் இன்வால்மெண்ட் ஆனால் தான் ஒரு நியூ ஜென்ரேஷன் க்ரியேட் ஆகும். இப்போ உங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தால் தான் நீங்கள் உருவாகிருக்கீங்க, நீங்கள் தான் ஒரு நியூ ஜென்ரேஷன். ஸோ நியூ ஜென்ரேஷன் உருவாக்குறதுக்கு 2 இண்டிவிஜுவல் தேவை. ஓகேவா? இப்போ பேசிக்காக புல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு நியூ கால்ஸ் வராது. கரெக்டாக கால்ஸ்னால் என்னது? கண்ணுக்குட்டி வராது. அதே மாதிரி நார் ஹென்ஸ் அலோன், ஹென்னு மட்டும் இருந்துச்சுன்னா, ஓகேவா, காக்கு இல்லாமல் ஹென்னு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நியூ சிக்கு, கோழி குஞ்சிலாம் ஃபார்ம் ஆகாது. இன் சச் கேஸ் போத் sexes, மேல் செக்ஸும் வேணும், ஃபீமேல் செக்ஸும் வேணும், ஆர் நீடட் டு ப்ரொடியூஸ் நியூ ஜென்ரேஷன். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்? சரி, செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனோட முக்கியத்துவம் என்ன? Are there any limitations of the asexual mode of reproduction which we have been discussing above? ஸோ முன்னாடி நம்ம ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்லாம் படிச்சுட்டு இருந்தோம். அதில் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா? அந்த டிஸ்அட்வான்டேஜை லைக் சரி பண்ணுற மாதிரி இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. Why do the sexual mode of reproduction அப்படின்னா, creation of 2 new cells from one involves copying of the DNA as well as the cellular apparatus. நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒரு செல்லுலேருந்து 2 செல் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நமக்கு அந்த டிஎன்ஏ காப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த டிஎன்ஏ காப்பி ஆகணும், அதுக்கப்புறமேட்டு அதர் செல்லுலார் அப்பரேட்டஸ்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பார்ட் 1 வீடியோவில் நம்ம இப்படி தான் பார்த்தோம். மேலே உங்களுக்கு டிஆக்சி ரைபோ நியூக்ளியஸ் அப்படிங்கிறது டிஎன்ஏ, உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாண்டிங்கே வந்துடும், இன்னொரு சிங்கிள் ஸ்டாண்டிங்கே வந்துடும். இந்த ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கக்கூடிய அதை உருவாக்கும். அதே மாதிரி இந்த சிங்கிள் ஸ்டாண்ட் உங்களுக்கு க்ரீன் கலரில் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு 2 ஜீன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது ரெண்டும் ஒரு 2 நியூ செல்ஸாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? The DNA copying mechanism, as we have noted, நம்ம பார்த்த DNA மெக்கானிசம் எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது. ஓகேவா? அதனால சில ரிசல்ட்ஸ் வரலாம், அதனால சில வேரியேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வேரியேஷன், இப்போ செல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனால் கூட ஏதாவது ஒரு சில குறைபாடுகளோடு பிறப்பாங்க மனிதர்கள், அல்லது எல்லாரை விட பயங்கர எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டேலண்ட்டோடு பிறப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில வேரியேஷன்ஸ் நடக்கும். எவ்ரி இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் cannot be protected by variation, but in a population variations are useful for ensuring the survival of the species. ஸோ எல்லா ஆர்கானிசத்துலேயுமே நம்மளால் இந்த வேரியேஷன்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் நிகழதான் செய்யும் நம்மளோட உடம்புல ஒவ்வொரு செல்ஸும் லைக் டிவைட் ஆகும்போது. அப்போது நம்ம பேசிக்காக வேரியேஷன் இந்த சர்வைவலுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ எப்படின்னா, முன்னாடி காலத்தில் குரங்கு ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவிட்டே இருந்தது, அதனால் அதுக்கு வால் இருந்தது. அதுக்கு பிறகு வேரியேஷன் நடந்து மனுஷனுக்கு அந்த வால் இல்லை, ஆனால் மனுஷனோட உள்ளுக்குள்ளே இன்னர் பார்ட்டில் வால் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது நமக்கு அந்த வாலை நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாததுனால அது போயிடுச்சு. ஓகேவா? அதெல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன் தானே. ஸோ அந்த ஸ்பீஷிஸ் சர்வைவல் ஆகணும் அப்படின்னா அந்த வேரியேஷன் முக்கியம். It would therefore make sense if organism came up with reproductive modes that allowed more and more variation to be generated. அப்போது நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நம்ம சர்வைவ் ஆகணும்னா வேரியேஷன் தேவைன்னா, அப்போ எந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் மூலிமா நமக்கு நிறைய வேரியேஷன் வருதோ அதை சூஸ் பண்ணுறது நல்லது தானே. புரியுதா? அதுதான் நேச்சர் சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். While DNA copying mechanism are not absolutely accurate இருக்காததுனால, there are precise enough to make generation of variation a fairly slow process. அப்போது அந்த டிஎன்ஏ காப்பி பண்ணுறது கொஞ்சம் தான் சேஞ்சஸ் இருக்கும். புரியுதா? அப்போது டிஎன்ஏ காப்பியிங் மெக்கானிசம் ரொம்ப லெஸ் அக்யூரேட்டாக இருக்கிறதுனால many of the resultant DNA copies would not be able to work with the cellular apparatus and would die.
அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப லெஸ் அக்யூரேட்னா என்னது, ரொம்ப கம்மியான அக்யூரேட்டாக எக்ஸாக்டாக அதே மாதிரி இல்லாததுனால சில சேஞ்சஸ் அந்த டிஎன்ஏல இருந்துச்சு அப்படின்னா அந்த செல்ஸ் வந்து இறந்துரும். ஓகேவா? லைக் எப்படி சொல்கிறதுன்னா, லைசோசோம்ஸ் வந்து அதை சாப்பிட்ரும் அந்த செல்லை, அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ என்னென்னா, நமக்கு அப்நார்மலிட்டிஸ் வரக்கூடாது, சேஞ்சஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம உடம்புலேயே லைசோசோம்ஸ் அதெல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ ஹவு கேன் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் வேரியன்ஸ் பி ஸ்பீடட் அப்? ஓகே, அப்போ நமக்கு வேரியேஷன் வேணும். வேரியேஷன் இருந்தால் தான் இந்த என்விரான்மெண்ட்டில் நம்மளால் வந்து சர்வே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அப்போ அந்த வேரியேஷன் எப்படி ஃபாஸ்ட்டாக கொண்டு வருது அப்படின்னா, each new variation is made in a DNA copy as already has variations accumulated from previous generation. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு டிஎன்ஏ காப்பி எடுக்கணும். ஓகேவா? அந்த டிஎன்ஏ காப்பி ஏற்கனவே 2 இண்டிவிஜுவல் வந்துட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இப்போ அம்மா வந்துட்டு வேறு ஒரு இடத்துலேருந்து வந்திருப்பாங்க, அப்பா வேறு ஒரு இடத்துலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ டோட்டலாக 2 பேரோட டிஎன்ஏ வேறு அவங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் ஆப்வியஸ்லி கண்டிப்பாக வேரியேஷன் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Thus 2 different individuals in a population would have quite different patterns இருக்கும் of accumulated variation. அப்பாவுக்கு தனியாக நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும், அம்மாவுக்கு தனியாக வேரியேஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஒன்றா சேரும்போது, ஓகேவா, since all these variations are in living individuals, it is assured that they do not have any really bad effect. இப்போது எல்லாமே அந்த இண்டிவிஜுவலோட வேரியேஷன் நடந்து அந்த இண்டிவிஜுவல் நல்லா தானே இருக்காங்க. அப்போது அது எந்த விதமான ஒரு பேட் எஃபெக்டும் ஏற்படுத்தாது. இந்த வேரியேஷனை கம்பைன் பண்ணும்போது அது நியூ காம்பினேஷன் ஆஃப் வேரியன்ஸாக வரும். ஈச் காம்பினேஷன் would be நியூவல். அந்த ஒவ்வொரு காம்பினேஷனும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதில் வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் வந்து சேர்ந்துருக்காங்க. அப்போ இந்த செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு ப்ராசஸ் ஆஃப் கம்பைனிங் டிஎன்ஏ ஃப்ரம் 2 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல். அம்மாவுக்கு ஒரு டைப் ஆஃப் டிஎன்ஏ இருக்கும், அப்பாவுக்கு ஒரு டைப் ஆஃப் டிஎன்ஏ இருக்கும். அது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் மூலிமா ஒரு நியூ கைண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும். ஓகேவா? பட் திஸ் ஜென்ரேட்ஸ் எ மேஜர் டிஃபிகல்ட்டி. என்ன அப்படின்னா, இஃப் ஈச் நியூ ஜென்ரேஷன் இஸ் டு பி காம்பினேஷன் ஆஃப் த டிஎன்ஏ காப்பீஸ் ஃப்ரம் 2 ப்ரீ-எக்ஸிஸ்டிங் இண்டிவிஜுவல், தென் ஈச் நியூ ஜென்ரேஷன் வில் end up having twice the amount of DNA than the previous generation had. அதாவது இப்போது இதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ அப்பாவுக்கு 2 அது அந்த டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும், அம்மாவுக்கும் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ அது ரெண்டும் ஒன்றா சேரும்போது உங்களுக்கு 4 வருமா அப்படின்னு கேட்குறாங்க, 4 ஸ்டாண்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வந்துட்டு அது பயங்கர மெஸ்ஸியாக இருக்குமே, அது ஒரு குழப்பமாக இருக்குமே அந்த செல்லுலார் அப்பாரட்டஸ்க்கு எல்லாத்துக்குமே. இந்த டிஃபிகல்ட்டியை எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த செல்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆர்கானிசம் தான் எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ் இருக்கும். ஓகேவா? ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்யக்கூடிய ஒரு சில டிஷ்யூஸ் இருக்கும். ஒன் சொல்யூஷன் தட் மெனி மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் ஹாவ் ஃபவுண்ட் ஃபார் த ப்ராப்ளம் மென்ஷன்ட் above is to have special lineage of cells in the specialized organ in which 1/2 the number of chromosomes and half the amount of DNA as compared to the non-reproductive body cells. அதாவது நம்ம உடம்புல 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்று பாடி செல்ஸ், இன்னொன்று ரீப்ரொடக்டிவ் செல்ஸ். பாடி செல்ஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு 2n குரோமோசோம் தான் இருக்கும். ஸோ 2n குரோமோசோம் 2n பிரியும், அதில் ப்ராப்ளமே இல்லை. ஆனால் ரீப்ரொடக்டிவ் செல்லில் உங்களுக்கு n குரோமோசோம் தான் இருக்கும். ஓகேவா? பாடி செல்லை பொறுத்தவரையில் உங்களுக்கு மைட்டோசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலிமா பிரியும். 2n குரோமோசோம் இருக்கும்போது 2n பிரியும். அது சிம்பிள். இது வந்து எங்கே நடக்கும்? பாடி செல்ஸில் நடக்கும். ஆனால் ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் அம்மா கிட்டேருந்து எனக்கு n குரோமோசோம்ஸ், அதாவது 2nலேருந்து பாதி தான் வரும், அப்பா கிட்டேருந்து n குரோமோசோம்ஸ் வரும். அது ரெண்டும் ஒன்றா சேரும்போது 2n ஆகும். அதுக்கப்புறம் இது டிவைட் ஆகும்போது 2n பிரியும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் பேர் தான் மியோசிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ 2n இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2n ஒன்றா சேரும்போது 4n மாறிடுமே, ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குமே அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஒரு சில லைனேஜ் செல்ஸ் இருக்குது, 1/2 the number of குரோமோசோம்ஸும் 1/2 the amount of டிஎன்ஏவும் தான் வரும். ஓகேவா? நான் ரீப்ரொடக்டிவ் பாடி செல்ஸ், அதாவது பாடி செல்ஸில் உங்களுக்கு 2n இருக்கும், அதில் வேறு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் அது வந்துட்டு என்ன ஆகும், பிரியும். ஓகே, இப்போ இது வந்துட்டு நமக்கு
இது வந்து நம்மளோட ரீப்ரொடக்டிவ் செல்லில் NN குரோமோசோம்ஸ் இருக்கும். ஓகேவா? This is achieved by the process of cell division called meiosis. Thus, when the germ cells from two individuals combine during, அதாவது அப்பா அம்மா அந்த மாதிரி 2 இண்டிவிஜுவல்ஸ் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலிமா சேரும்போது ஒரு நியூ இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகும். ஸோ இதனால் உங்களுக்கு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் எல்லாமே ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகும். அண்ட் த டிஎன்ஏ கண்டென்ட் இந்த நியூ ஜென்ரேஷனும் புதுசாக உருவாகும். ஓகேவா? இஃப் த ஜைகோட்னா என்னென்னா அந்த கரு அப்படின்னு சொல்கிறது, அது க்ரோ ஆகும்போது, அது வந்து ஒரு ஆர்கானிசமாக உருவாகும்போது அதில் ஹைலி ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ்லாம் இருக்கும். தென் இட் ஹேஸ் டு ஹாவ் அதுக்கு சஃபிஷியன்ட் எனர்ஜி தேவையில்ல இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் செய்கிறதுக்கு, லைக் அது அந்த செல்ஸ் எல்லாம் பிரிகிறதுக்கு. ஸோ வெரி சிம்பிள் ஆர்கானிசத்தில் கூட உங்களுக்கு வந்துட்டு 2 germ cells இருக்கும் that are very different from one another. அதாவது மேல் கேமிட்டுன்னு ஒரு செல் இருக்கும், ஃபீமேல் கேமிட்டுன்னு ஒரு செல் இருக்கும். ரெண்டுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஆர் மே ஈவன் பி சிமிலர், சம்டைம்ஸ் சிமிலராக கூட இருக்கலாம். பட் ஆஸ் அ பாடி டிசைன்ஸ் பிகம் மோர் காம்ப்ளெக்ஸ் ஆகிறதுனால, இப்போ மனுஷனுக்கு தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு பாடி ஸ்ட்ரக்சர். அப்போ அந்த ஜெர்ம் செல்ஸ்லேயும் சில ஸ்பெஷலைஸ்னால் சில சேஞ்சஸ் இருக்கும். ஒரு ஜெர்ம் செல் வந்து பெருசாக இருக்கும், அதில் வந்து ஃபுட் ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும். இன்னொன்று வந்து ஸ்மாலராக இருக்கும் அண்ட் லைக்லி டு பி மொட்டைல். என்னென்னா இப்போ பெருசாக இருக்கும் ஒரு ஜெர்ம் செல் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது வந்து எக்கு, ஃபீமேல் கேமிட்டில் இருக்கக்கூடிய ஒரு செல்லு. அது வந்து ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுக்கப்புறம் மேல் கேமிட்லேருந்து இருக்கக்கூடிய செல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அது வந்து மொட்டைல்னா என்னது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஓகேவா? அதுதான் போய் என்ன பண்ணும், ஃபர்டிலைஸ் பண்ணும். ஓகேவா? அது வந்து பெண் கேமிட்டோட போய் சேரும். கன்வென்ஷனலி சொல்லணுன்னா இந்த மொட்டைல் ஜெர்ம் செல்லை தான் மேல் கேமிட்டுன்னு சொல்லுவாங்க. எதில் வந்துட்டு ஃபுட்டு ஸ்டோர் ஆகிருக்கோ அதை ஃபீமேல் கேமிட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்த செக்ஷன்ஸில் வந்துட்டு எப்படி 2 கேமிட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து அதாவது என்ன எப்படி புதுசாக சைகோட் ஃபார்ம் ஆகுது, மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸோட இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன, ஓகேவா, அவங்களோட பாடியில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன, இதெல்லாமே படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.